3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 3வது வருஷம் தான் 1950. அவங்க வெளியே போனாங்களே, அதனால தான் நம்ம குடியரசு தினம் நம்ம கொண்டாடுறோம். அது எதுக்காகனா, மக்களுக்காகவே மக்கள் ஒரு ஆட்சி கொண்டு வரப்படணும். அதுக்கு தான் குடியரசு தினம் நம்ம கொண்டாடுறோம். அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த காலத்தில் ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு ஃபயரே இல்லாமல் ஃப்ரீ ஃபயரோட சுற்றின்னு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், இப்போது 2019லேருந்து ஒரு கொரோனா ஆரம்பிச்சிது. இப்போ 2022 ஆயிடுச்சு. இன்னும் போயினே தான் இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் கொரோனா இருக்குமோன்னு தெரியல. அது இப்போது ஒரு போராட்டம்னாலே ஒரு சேர்ந்து நின்று போராடணும். அப்போ தான் நம்ம அந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த போராட்டம், கொரோனா போராட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேர்ந்து நின்று போராடினா அது ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் கஷ்டம். எல்லாருமே அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிற மாதிரி ஆகிடும். அதனால் சேர்ந்து நின்று போராட முடியாது. தனித்தனியாக இருந்து தான் போராட முடியும். வெள்ளையர்கள் எப்படி சேர்ந்து நின்று போராடி அமிச்சாங்களோ அந்த காலத்தில், இந்த காலத்தில் எல்லாரும் சேர்ந்து நின்று போராடணும்னு நினச்சா எல்லாருமே பெட்டுக்கு தான் போகிற மாதிரி ஆகிடும். அதனால் யாரும் சேர்ந்துலாம் போராட வேணாம். தனித்தனியாக நின்று போராடுவோம். தனித்தனியாக நின்று போராடணும்னா மொபைல் வச்சு போராட முடியாது. இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த மொபைல் தான் நம்மளுக்கு எல்லாம் கெடுதல். அது தெரிய மாட்டேது. போக போக தெரிஞ்சுப்பீங்க. யூஸ் பண்ணுங்கள், அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் இப்போது தனித்தனியாக போராடணும்னா, தனித்தனியானா வெளியே போகக்குள்ளே மாஸ்க் போடுங்க. சின்னதாக சானிடைசர் வாங்கி பாக்கெட்டில் போட்டுங்க. எங்கேயாவது கடைக்கு போனாலோ இல்லை ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனாலோ போகக்குள்ளே சானிடைசர் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த கொரோனாவை விரட்ட முடியும். வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே வரக்குள்ளே கை காலெலாம் சோப்பு போட்டு கழுவிட்டு வந்துடுங்க. என்னடா வீட்டுக்குள்ளே வரக்குள்ளே கை காலை சோப்பு போட்டு கழுவ சொல்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? ஒரு சேஃப்டி தான். வீட்டில் குழந்தைங்கள்லாம் அவங்க வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்கும். அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும்ல, அதுக்கு சொல்ல வரேன். வெளியே போயிட்டு உள்ளே வரக்குள்ளே சேஃப்டியாக சானிடைசரு இந்த சோப்லாம் போட்டு கை காலில் கழுவிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் குளிங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்படி இருந்தால் தான் நம்ம கொரோனா விரட்ட முடியும். அதனால் தனித்தனியாக தான் சேர்ந்து நம்ம கொரோனா விரட்ட முடியும். நம்ம தனித்திரு, விலகிரு, விதித்திரு. அப்போ தான் நம்ம இந்த கொரோனாவை விரட்ட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு